சுவிட்சர்லாந்திலே ஒரு பாடசாலை மாணவன் பெப்பர் ஸ்ப்ரே என்று சொல்லப்படுகின்ற தற்காப்பு அந்த ஸ்ப்ரேயினை பாவித்ததில் 45 மாணவர்கள் மீது பாவித்து அந்த 45 மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது சம்பந்தமாக ஏன் எதற்காக இது நடைபெற்றது என்பதையும் அடுத்து சுவிட்சர்லாந்தின் மொத்த சனத்தொகையினை ஒரு அளவுடன் வைத்திருக்கும் ஒரு மசோதா என்று சொல்லப்படும் சட்டத்தினை ஒரு சில கட்சிகள் கொண்டு வந்திருந்தன. இதை அரசாங்கம் என்ன செய்தது, இது ஒரு குடும்ப கட்டுப்பாடாக வருமா, என்ன நடக்கப் போகின்றது என்பதை அதையும் விரிவாக பார்க்க போகின்றோம். அதை விட ஒரு உயர்மட்ட தலை ஒன்றை ஈரானிலே தூக்கி இருக்கின்றார்கள். இரவோடு இரவாக தூக்கியிருக்கிறார்களா இல்லையா என்பது பற்றியும் விரிவாக பார்க்க போகின்றோம். பதிவுக்குள்ளே போகலாம், வாங்கோ நண்பர்களே. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழன் மண்ணின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஆமாம் நண்பர்களே, நாங்கள் பார்க்க போன்ற செங்காலன் மாநிலத்திலே கூர்ஸ்நக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்திலே பிரதேசத்திலே ஒரு பாடசாலையிலே இருக்கின்ற ஒரு பள்ளி மாணவன், அதாவது 15 வயது மதிக்கத்தக்க பள்ளி மாணவனானவன் பல மற்ற மாணவர்கள் 45 மாணவர்கள் மீது பெப்பர் ஸ்ப்ரே என்று சொல்லப்படுகின்ற அந்த தற்காப்புக்காக பாவிக்கப்படுகின்ற அந்த பெப்பர் ஸ்ப்ரேயை அந்த 45 மாணவர்கள் மீது பாவித்திருக்கின்றார். அது ஒரு பெரிய பிரச்சனையாக அந்த உடனடியாகவே காவல்துறைக்கு அறிவித்தல் சென்று உடனடி காவல்துறையினர் அங்கு விரைந்து சென்று பாடசாலையிலே தற்காலிகமாக இடைநிறுத்தி பாடசாலையிலே முழு விசாரணைகளை மேற்கொண்டு ஏன் அந்த ஸ்ப்ரே பாவிக்கப்பட்டது, எதற்காக பாவிக்கப்பட்டது என்ற முழு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த மாணவனுடைய வயசு 15ஆக இருக்கின்றதாகவும் அந்த 15 வயது மாணவன் என்றபடியாக சொல்லப்படுது, அதாவது சிறுவர் என்று சொல்லப்படுகின்ற சிறுவர் துஷ்பிரயோகங்கள் அடங்குவதால் சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளே அடங்குவதால் அவருக்கான சட்டங்கள் வேறு விதமாகவே அமையும். என்று சொன்னால் சாதாரணமான மக்கள் அந்த சாதாரணமானவர்களுக்கான சட்டத்தின் விட சிறுவர்களுக்கான சட்டங்கள் வேறு என்பது உங்களுக்கு நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகவே இந்த 15 வயது மாணவன் பாடசாலையிலே கொரடோலன்னு சொல்லப்படுகிற அந்த நடைபாதையிலே சென்று கொண்டிருந்த 45 மாணவர்கள் மீது திடீரென்று பெப்பர் ஸ்ப்ரே, உங்களுக்கு தெரியும், அது ஒரு பாதுகாப்புக்காக 18 வயசுக்கு மேற்பட்டவர்களால் அந்த ஸ்ப்ரேயை பாவிக்கலாம். அதுவும் அனைவரும் வாங்க முடியாது. உங்களை அடையாள அட்டையை காட்டி விசேடமான கடைகளிலே அதை வாங்க முடியும். அதை பாவிப்பது என்பது சும்மா சாதாரணமாக நீங்கள் விரும்பின இடங்களில் பாவித்து எதுவும் பிரச்சனை வந்தால் உங்கள் மீது குற்ற நடவடிக்கை எடுக்கிறது சாதாரண விடயம். அதன்படி இவருக்கு எவ்வாறு இந்த பெப்பர் ஸ்ப்ரே கிடைத்தது என்பது தெரியாது. இந்த பெப்பர் ஸ்ப்ரே உங்களுக்கு தெரியும், பெப்பர்ன்றது மிளகு. இது ஏதாவது ஆர்ப்பாட்டங்கள், போலீஸுடன் ஏதாவது பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகளுக்காக காவல்துறையினர் இந்த பெப்பர் ஸ்ப்ரேயை பாவிப்பார்கள். கிட்டத்தட்ட ஒரு கணிப்புகை மாதிரி அதை அடிக்கும் போது கண்கள் எரியும், மூச்சு திணறல் ஏற்படும், இருமல் வரும், நிற்க முடியாமல் எரிவுடன் நாங்கள் அதை விட்டு ஓட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரும். அவ்வாறு அல்லது நீங்கள் சாதாரண ஒரு மனிதர் மீது ஒரு வயது வந்த பெண்ணாக இருக்கலாம், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் மீது ஏதாவது ஒன்று ஒரு பாலியல் ரீதியாக ஏதாவது ஒரு சேட்டைகளை செய்யும் போது அந்த பெண் தற்பாதுகாப்புக்காக அந்த வைத்திருந்தால் அதனை பாவிக்க முடியும். மற்றும்படி சாதாரண நேரங்களிலே அதை பாவிக்க முடியாது. நீங்கள் எல்லாரும் கூடுதலாக அறிந்திருப்பீர்கள். அது நீங்கள் சாதாரணமாக பாவிக்கும் பொழுது, சும்மா நேரங்களை பாவிக்கும் போது அது உங்களுக்கான சட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தல் இந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த 15 வயது மாணவனுக்கு எப்படி அந்த பெப்பர் ஸ்ப்ரே கிடைத்தது என்பது தெரியவில்லை. அதற்கான விசாரணைகள் முழுக்க காவல்துறையினர் நடத்தி கொண்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. ஆனால் இந்த 15 மாணவன் இந்த 45 பேருக்கும் ஒரே நேரத்தில் இந்த பெப்பர் ஸ்ப்ரேயை பாவித்தார் என்பதும் விசாரணை நடந்து கொண்டிருப்பதாகவும் தெரிய வருகின்றது. ஆமாம் நண்பர்களே, நாங்கள் என்ன அடுத்தடுத்த செய்திகளிலே அடுத்த விசாரணைகளின் பின்னர் நாளன்றைக்கு என்ன வரும் என்பதை நாங்கள் பார்ப்போம். இந்த உடனடியாக அந்த பாடசாலை நிறுத்தப்பட்டு முழு விசாரணை நடத்தப்பட்டு மாணவர்கள் மீது வைத்திய பரிசோதனைகள் தொடர்ந்து மீண்டும் அந்த பாடசாலை மாலை நடைபெற்றிருந்ததாக காவல்துறை தெரிவிக்கின்றனர். அவனோட அடுத்ததாக சுவிட்சிலே சில அரசியல் கட்சிகள் ஒரு பிரேரணையை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதிலே தற்காலிகமாக சுவிட்சிலே 90 லட்சம் மக்கள் இருக்கின்றார்கள், 9 மில்லியன் மக்கள் இருக்கின்றார்கள். 100 லட்சம், அதாவது 10 மில்லியன் மக்கள் தொகையுடன் இந்த சுவிஸ்
மக்கள் தொகையை கட்டுப்பாடாக வைத்திருக்க வேண்டும், ஆக கூட 10 மில்லியனாகவே வைத்திருக்க வேண்டும் என்று சில கட்சிகள் பிரேரணை கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் இந்த பிரேரணை உடனடியாகவே அரசாங்கம் மறுத்திருந்தது. ஆனால் இது ஜூன் மாதம் இந்த மக்கள் வாக்கெடுப்புக்காக இந்த பிரேரணை வேற இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் உண்மையிலே சுவிஸ்காரரை பொறுத்தவரை இப்போ இருக்கிற 90 லட்சம் பேரில் கிட்டத்தட்ட 70-75 வீதமான ஆக்கள் சுவிஸ்காரர், 25 வீதமான ஆக்கள் வெளிநாட்டுக்காரர். அந்த 75 வீதமான மக்களிலேயும் வெளிநாட்டுக்காரராக, அதாவது நாங்கள் உதாரணத்துக்கு சும்மா ஸ்ரீலங்காக்காரர் இங்கே வந்து சுவிஸ் சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவாங்க, சுவிஸ் நேஷனாலிட்டி எடுத்துட்டோம்னா அவங்களும் சுவிஸ்காரருக்குள்ளே வந்துடுவாங்களா. அந்த 75 வீதத்துக்குள்ளேயே இந்த ஸ்ரீலங்காக்காரர், அதாவது இத்தாலி, ஃப்ரான்ஸ், ஜெர்மன், போர்த்துகல், ஸ்பெயின்னு சொல்லி யூகோ, அல்பானிஸ்ன்னு சொல்லி கன பேர் அதுக்குள்ளேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு இப்போ 20 லட்சத்துக்கிட்ட வந்துடும் கிட்டத்தட்ட. அப்போ அவங்களெல்லாம் சேர்ந்து தான் சுவிஸ் மக்களாகவே இப்போ 75 வீதமான மக்கள் இருக்கின்றார்கள். மிச்சம் 25 வீத மக்கள் வந்து சுவிஸில் வாழ்கின்றார்கள், ஆனால் சுவிஸ் பிரஜைகளாக இல்லை. இவ்வாறான இந்த மக்கள் தொகை 90 லட்சமாக இருக்கின்ற இந்த மக்கள் தொகையை ஆகக்கூட 100 லட்சம், அதாவது 10 மில்லியனாக வரையறுத்து அந்த 10 மில்லியனுக்கு மேலே இந்த மக்கள் போகக்கூடாது, பிறப்பு வீதத்தை காலவாட வைத்திருக்க வேண்டும் என்ற பிரேரணை கொண்டு வந்திருந்தார்கள். இதை ஏன் இந்த அரசாங்கம், சுவிஸ் அரசாங்கம் உடனடியாக மறுத்தன்னு சொன்னால், இதன் சட்டங்கள் இப்போ ஐரோப்பிய சட்டங்களுடன் இணைந்திருக்கிறபடியால் ஐரோப்பாவில் இப்போ சுவிஸில் நாங்கள் உதாரணத்துக்கு நாங்கள் வந்து இப்போ கட்டுப்பாடு கொண்டு வந்தினோம்னு சொன்னால் அப்போ எந்த குடும்ப கட்டுப்பாட்டுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும். குடும்பத்தில் இத்தனை பிள்ளைகள்லாம் பெற வேண்டும், என்னென்னதான் செய்ய வேணும்னு சொல்லி ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்து விடுவார்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும் சுவிஸின் முழு வருமானமும் வந்து இந்த வெளிநாட்டுக்காரரால் தான், வெளிநாட்டுக்காரரும் சுவிஸ்காரரும் வந்து வேலை செய்து இந்த வார சம்பளத்தில் 190 வீதமான சம்பளத்தை வந்து இந்த அரசாங்கங்களுக்கும் வீட்டு வாடகைகளுக்குமாகவே திருப்பி செலுத்துவதால் அரசாங்கத்துக்கு இதுகள் தான் வருமானம். இப்போ இந்த வருமானங்களை வந்து அரசாங்கம் இழக்க முடியாது, வருமானம் இல்லாமல் அரசாங்கத்தை ஓட்டவும் முடியாது. அதனால தான் இந்த சட்டத்தை உடனடியாகவே இந்த சுவிஸ் அரசாங்கம் நிராகரித்திருந்தது. அந்த வகையிலே தான் இந்த மக்கள் வாக்கெடுப்பு மாதம் இது மீண்டும் மக்கள் வாக்கெடுப்புக்காக இது விடப்படும். சாதாரணமாக ஒரு சட்டங்களோ அது கொண்டு வந்தால் சுவிஸ் அரசாங்கம் மக்கள் வாக்கெடுப்புக்காகவே அதை பரிந்துரை செய்யும். ஆகவே இந்த 10 லட்சம் மக்களையும் ஆக கூடுதலாகவே 10 லட்சத்தை வைத்திருக்க கூடிய இந்த பிரேரணை எந்த அளத்துக்கு சரி வரும், எந்த அளத்துக்கு சரி வராத, அதாவது வெற்றி இராத என்பது தேர்தல் முடிவில் தான் தெரியும். ஆனால் உண்மையிலே இந்த வெளிநாட்டு மக்கள் புதிதாகவும் அகதிகளாக வருகின்றார்கள். அங்கேருந்து அவ்வாறான மக்களும் வருகின்றபடியால் இது ஐரோப்பாவுடன் இணைந்த ஐரோப்பிய சட்டங்களுக்கு உட்பட்டு, ஆகவே இவர்களுடைய அந்த சட்டங்களை இயற்ற முடியாது. ஏனென்று சொன்னால் ஐரோப்பா சட்டங்களில் அகதிகளை உள்வாங்க வேண்டிய கட்டாயமும் இருக்கின்றது. அதைவிட மக்களுக்கான ஒரு தனிநபருக்கான சட்டங்களை இவர்கள் முடிவெடுக்க முடியாத, தனிநபர்கள் தாங்கள் எத்தனை குழந்தைகள் எத்தனை பிள்ளைகள் வேணுமென்று அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டுமே ஒழிய அரசாங்கம் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதை விட சுவிஸ்காரர்கள் உண்மையிலேயே வந்து சரியானவர், கல்யாணம் செய்கிறதும் குறைவு. அப்படி செய்தாலும் குடும்பங்கள் மாதிரி அது கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல, அதாவது ஒரு இடத்துல ஒரு வீட்டில் இருப்பாங்க, ஆனால் பிள்ளை பிறக்க மாட்டாங்க, பிள்ளை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. கூடுதலான ஆட்களை நீங்கள் பார்த்து கதைச்சிங்கன்னு சொன்னால் தங்களுக்கு பிள்ளை வேண்டாமன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி தான் வாழ்கிறாங்க. ஆனால் இதே நேரத்தில் வெளிநாட்டுக்காரர் வந்து ஒரு 3-4 பிள்ளைகளை பெற்று அவங்களோட வளர்ச்சி, அதாவது பிறப்பு வீதம் வந்து கடகடாண்டே கூடிக்கொண்டு போகிறது. ஒரு காலகட்டத்தில் 50, 100, 50, 60 வருஷத்தில் உண்மையிலேயே வெளிநாட்டுக்காரருடைய பிறப்பு வீதமும், அதாவது வெளிநாட்டுக்காரோட வீதாசாரம் கூடுதலாக உயர்ந்துடும். இந்த காரணங்களுக்காகவே இந்த கட்சிகள் வந்து இந்த பிரேரணையை கொண்டு வந்ததாகவும் தெரிவிக்கின்றார்கள். ஆமாம், அடுத்ததாக 3ஆவதாக நாங்கள் பார்க்க போன்றோம். நாங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள், ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்கா இடையிலான இந்த யுத்தத்தில் வந்து நேற்று இரவு இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலின் மிக துல்லியமான தாக்குதலிலே ஈரானிய மிக ஒரு முக்கியமான ஒரு தலைவர் ஒன்றை கொண்டிருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது. அந்த தலைவர் யாருன்னு சொல்லணும்னா, தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளரும் பழைய பாராளுமன்ற தலைவருமாகிய அலி லஹானி
நேற்று இரவு இஸ்ரேலினுடைய வான்வழி தாக்குதலில் துல்லியமான வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது. 2025 இந்த பதவியிலே வைத்து வந்திருக்கின்றார். இவர் உண்மையிலே தற்காலிகமாக அவருடைய ஈரானுடைய சுப்ரீம் லீடர் என்று சொல்லப்பட்ட ஹாமினி அவர்கள் கொல்லப்பட்டதன் பின் இவர் ஒரு தற்காலிக பொறுப்புகளில் மிக முக்கியமான ஒருவராகவே இருந்திருந்தார். இவரும் நேற்றிரவு கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது. இன்னும் ஈரான் இன்னும் அறிவிக்கவில்லை இவர் கொல்லப்பட்டு விட்டதா இல்லையா என்பது பற்றி ஈரான் இன்னும் திட்டவட்டமாக அறிவிக்கவில்லை. அது மிக முக்கியமானது. ஆனால் உண்மையிலே நாங்கள் பார்த்தோமே என்று சொன்னால் இந்த சண்டையில் இந்த போரில் பார்த்தோம்னா ஈரானும் அடிக்குது, இஸ்ரேல் அமெரிக்காவும் ஈரான் மீது அடிக்கிறார்கள். உண்மையிலே இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஈரான் அடிக்கிற பாருங்க, நீங்கள் இஸ்ரேல் மீது அடிக்கிற அடியை பார்த்தீங்கன்னு சொன்னால் குருடன் பண்டிலுக்கான்னு சொல்லுவாங்க, குருடன் பண்டிலுக்கு அடித்தோம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் தான் சும்மா விகணைகள் போகுது, அடிக்குது, விழுகுது. ஆனால் வெறும் கல்லுகள் மண்ணுகள் கட்டடங்களை தான் உடைக்கிறார்கள் ஒழிய எந்த விதமான கூடுதலான எந்த விதமான ஒரு தளபதிகளையோ அல்லது ஒரு பொறுப்பதிகாரிகளையோ ஏதாவது இராணுவ இலக்குகளையோ பெரிதாக தாக்கவில்லை. ஆனால் இஸ்ரேல் அடிக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய துல்லியமாக அவர்கள் இலக்குகளை சரியாக தெரிவு செய்து சரியான தலைமைகளாக இருக்கலாம், அல்லது இராணுவ தளங்களாக இருக்கலாம், விமான தளங்களாக இருக்கலாம், அனைத்தின் மீதும் துல்லியமான தாக்குதலை தொடுத்து அழித்து வருகின்றார்கள் என்பதுதான் வெளிப்படையான உண்மை. இதில் யாருமே மாற்று கருத்துக்கு இல்லை. ஆனால் ஈரான் அடிக்கிறதை பார்க்கும்போது ஒரு திட்டம் இல்லாத எந்தவித திட்டமும் இல்லாமல் ஒரு ஏவுகணை அடிக்கணும் மன்றத்துக்காக அடிக்கிறார்கள் போன்ற விதமாகவே இது இருக்கின்றது. அந்த வகையில் தான் இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலில் ஒரு மிகப்பெரிய உச்ச தலைவர் ஒருத்தர் மீண்டும் இழந்திருப்பது என்பது ஈரானுக்கு ஒரு இழப்பாகவே இருக்கும். இது உண்மையா அல்லது இழந்திருக்கின்றார்களா என்பது இன்று அல்லது நாளையே இது தெரிய வரும். அப்படி தெரிய வரும் பட்சத்திலே மீண்டும் ஒரு செய்தியினூடாக அல்லது ஒரு பதிவினூடாக உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே. நன்றி, வணக்கம்.